வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நாம் இன்றைக்கி 2 விதமான பாப்கார்ன் செய்யலாம். ஸ்வீட்டாக பார்த்திங்கன்னா கேரமலைஸ்டு பாப்கார்ன் செய்ய போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா சால்ட் அண்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணி காரசாரமான பாப்கார்னும் செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா தியேட்டரெல்லாம் படம் பார்க்குறப்ப நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நாம் இன்றைக்கி வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம கார்ன் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பட்டரில் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணுங்க. அப்போ தான் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொரிய ஆரம்பித்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. லோவிலையும் இருக்கக்கூடாது, ஹைலையும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஏர் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி மூடி போட்டு மூடிக்கணும். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒவ்வொன்றா நல்லா பொரியட்டும். நீங்கள் இடையில மூடியை ஓப்பன் பண்ண வேண்டாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ ஓப்பன் பண்ண வேண்டாம், தெரிச்சிடும் மேலே உங்களுக்கு. பாருங்கள், பொரியட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெடிக்கிறது நின்றுச்சு நம்மளுக்கு. நல்லா குக்கர் பாருங்கள், ஒரு 1/2 குக்கர் வழியே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருக்குது பாப்கார்னு. இப்போ கொஞ்சம் வெடிக்கிறது நின்றுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாவ், நல்லா 1/2 குக்கர் நிறைய பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் காரமெல்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கமகமன் வாசனையோடு இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா காரசாரமான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரமலைஸ்டு பாப்கார்ன் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஹீட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதித்து நுர வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நுர வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரமலைஸும் கொஞ்சம் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரணுங்க. கருகிடக்கூடாது, ஸ்மெல்லு மாறக்கூடாது நம்மளுக்கு. இருந்தாலும் லைட்டாக கேரமலைஸ்ட் ஆனோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆகட்டும். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக பட்டர் கோட் பண்ணியிருக்கேன். மீதம் இருக்கிற பாப்கார்னை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணோம்ல சுகரை கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நிறைய ஊற்றிட வேண்டாம். கிளற இந்த மாதிரி ஸ்பூனில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு கேரமலைஸ்டு பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டிகிட்ருக்கும். உங்களுக்கு பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் எப்படின்னு. அவ்வளோதான், சூப்பராக நல்லா வாசனையோடு நம்மளுக்கு கேரமலைஸ்டு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம்ல கேரமலைஸு, ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்து விட்றலாம் நம்ம. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேரமலைஸ்டு பாப்கார்னும் ரெடிங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கேரமலைஸ்டு பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சுங்க. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அதே சேம் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா காரசாரமான பாப்கார்னும் ரெடி பண்ணியாச்சு.
நல்ல ஸ்வீட்டான கேரமலைஸ்ட் பாப்கார்னும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கார்ன் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.